ஃபோன் அப்படினாலே கண்டிப்பா ஒரு கிரேஸ் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா கூகுள்ல இருந்து பிக்சல் 9a அப்படின்ற ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு அப்படின்ற என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ இந்த வீடியோ ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ரியலாவே இந்த ரிவ்யூ வந்து ஹானஸ்டா இருக்கா, உங்களுக்கு கிளியரா புரிஞ்சதா இல்லையா அப்படின்றத நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். அதனால உங்களோட கருத்துக்களை என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். இந்த பிக்சல் ஃபோன் எப்படி இருக்குன்றத வீடியோல டீடைலா பார்க்கலாம். குயிக் ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மீடியா பாக்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மீடியா பேக் ஃபர்ஸ்ட் டைமா வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு ஃபோனை வந்துட்டு நாங்கள் கிஃப்டாக தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்றத மறக்காம மக்கள்கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு நாங்கள் கூகுளில் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ட் இந்த பேக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல் 9a வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல மொபைலோட இமேஜ், பேக் சைடில் ஸ்பெக்கன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்ல பிரைஸ் அண்ட் மற்ற டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலையும் டர்ன் ஆன் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா கேஸ் இதெல்லாம் எதுவும் தரமாட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு குட்டி பாக்ஸில் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் அடாப்டர் எதுவுமே வராது, செப்பரேட்டாக தான் நம்ம வாங்கணும். எடுத்த உடனே டிசைன் இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்க போகிறதில்ல. எனக்கு பிக்சல் ஃபோனில் சில விஷயம் பிடிக்காம இருந்தாலும் கூட ரொம்ப பிடிச்சிருக்கிற விஷயம் இப்போ இவங்க ஏஐல நிறைய விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஜெமினை யூஸ் பண்ணி 1 by 1 சொல்கிறேன் எந்த அளவுக்கு இது ஃபன் பண்ணிட்டு இருக்குன்றதை நீங்களே பாருங்க. ஜெமினை எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது பேஸ் பண்ணியும் இந்த லைவ் ஃபீச்சர் ஒன்று இருக்கு. அது இல்லாம இந்த போனுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு 2-3 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ரியலாவே எல்லார் போனுக்கு வந்துச்சுன்னா செம ஒர்த்தா இருக்கும். லைவாவே காட்டுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த லைவ் பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணும்னு தோணுதோ, ஃபன்னா இருக்கட்டும் இல்ல சீரியஸா இருக்கட்டும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கட்டும் எதை பத்தி கேட்டாலுமே செம காமெடியான ஆன்சர்ஸ் எல்லாம் வருது. 1 by 1 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முத்து படத்துல ரஜினிகாந்த் மீனா 2 பேரும் நடிக்கும் போது அவங்களுக்கு வயசு என்ன? ரஜினிகாந்த் மற்றும் மீனா இருவரும் முத்து படத்தில் நடித்த போது ரஜினிகாந்துக்கு 45 வயது, மீனாவுக்கு 19 வயது. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி விளையாடுறாங்க? இந்த வருஷம் ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிகச் சிறப்பாக விளையாடி வருகிறது. இதுவரை விளையாடிய போட்டிகளில் பெரும்பாலானவற்றில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முன்னணியில் உள்ளது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, எல்லாமே பொய்யா சொல்ற, கரெக்ட் இல்லையே இது? ஆமாம், நான் சொன்னது கொஞ்சம் தவறான தகவல். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருடம் சுமாராகத்தான் விளையாடி வருகிறார்கள். புள்ளி பட்டியலில் நடுவில் இருக்கிறார்கள். இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்படி விளையாடி வருகிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஆமா, இதுவுமே கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியலையே. மன்னிக்கவும், நான் சொன்னது மீண்டும் தவறான தகவல். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருடம் மிக மோசமாக விளையாடி வருகிறது. புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்படி விளையாடி வருகிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இல்ல, எனக்கே தெரியும். இத பத்தி இதுக்கு மேல பேசி என் மனசு கஷ்டப்பட நான் விரும்பல. ரோஜா பூ, பேனா, பென்சில், நெகவெட்டி இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரி ஒன்னு மேக் பண்ணு. ஒரு அழகான தோட்டத்தில் ரோஜா பூ தன் அழகால் அனைவரையும் கவர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பேனா மற்றும் பென்சில் இரண்டும் ரோஜா பூவின் அழகை வரைந்து புகழ நினைத்தன. ஆனால் அவை வரைவதற்குள் ரோஜா பூவின் அருகில் இருந்த நகவெட்டி ரோஜா பூவின் அழகை வெட்டிவிட நினைத்தது. நகவெட்டியின் எண்ணத்தை அறிந்த பேனா மற்றும் பென்சில் இரண்டும் சேர்ந்து நகவெட்டியை தடுத்து நிறுத்தின. பின்னர் பேனா மற்றும் பென்சில் ரோஜா பூவின் அழகை வரைந்து அதன் அழகை என்றென்றும் நிலைக்க செய்தன. கதை பயங்கரமாக இருந்ததா? என்னோட வீடியோவை இதில் காப்பி பண்ணி போட்டேன். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒன்று கேட்குறேன், எப்படி கொடுக்குதுன்றத பாருங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண அந்த ஒரு வீடியோக்கு லிரிக்ஸ் ரெடி பண்ணி ஒரு பாட்டு ஒன்று பாடு. சாரி, என்னால பாட முடியாது. ஆனால் அந்த வீடியோவில் உள்ள கேட்ஜெட்களை பற்றி பாடல் வரிகள் வேண்டுமானால் எழுதி தர முடியும். சரி, அதனால பண்ணு. சரி, இதோ அந்த வீடியோவில் உள்ள கேட்ஜெட்களை பற்றிய பாடல் வரிகள். மெட்டு ஆளப்போரான் தமிழன் பாடல் மெட்டில். கேட்ஜெட்ஸ் பலவிதம், டெக்னாலஜி புதுவிதம். சுகுமாரன் கையில அசத்தலான கலெக்ஷன். கோரஸ் லவுட் ஒலி டெக் சேனல்ல பாருங்க, புதுசா தெரிஞ்சுக்குங்க. லேசர் கீபோர்டு 1, டச் ஸ்கிரீன் மாயாஜாலம். ஹோலோகிராம் ஃபேன் சுழலுது அசத்துது பாருங்க. ஸ்மார்ட் வாட்ச் டயல் பேசுது, புதுசா ஒன்னு காட்டுது. மினி பிரிண்டர் பாக்கெட்ல பிரிண்ட் எடுக்கும் வேகமா. இந்த ஒரு பிக்சல் ஃபோனுக்குன்னு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனுக்கு கூடிய சீக்கிரம் வரலாம். நார்மலாக இந்த லைவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா ஐக்கான் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸே ஓப்பன் ஆகும். இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின் கேட்கலாம், என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட ஃபேஸோட ஷேப் என்ன? உங்கள் முகத்தின் வடிவம் நீள்வட்டமாக தெரிகிறது. வேற ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா இல்ல மாத்தணுமா? உங்கள் ஹேர் ஸ்டைல் நன்றாக உள்ளது. இந்த ஸ்டைல் உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. கண்ணாடி போட்டா எப்படி இருக்கும்? கண்ணாடி அணிந்தால் உங்கள் தோற்றம் இன்னும் எடுப்பாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமானால் முயற்சி செய்து பார்க்கலாம். மூக்க மாத்த முடியுமா? என்னோட மூக்க? உங்கள் மூக்கை மாற்ற முடியுமா என்று கேட்டீர்கள். உங்கள் முகத்தில் மூக்கு எடுப்பாக உள்ளது.
அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா வச்சு இந்த மாதிரி ஃபன்னா பண்ணாலும் கூட பேக் கேமரா வச்சு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த லொகேஷனை பத்தி தெரியல, அந்த பில்டிங் பத்தி தெரியல அப்படின்னா அதுக்கு நேரா வச்சிங்க அப்படின்னாலே டீடைல் வந்துடும். சப்போஸ் ஒரு செடி இருக்கு, பூ இருக்கு, இல்ல மவுஸை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நீங்க வந்து கேமரா மூவ் பண்ணும்போது அதை பத்தி கேட்டீங்க அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. இது ஒரு கணினி சுட்டி, அதாவது கம்ப்யூட்டர் மவுஸ். இது ஒரு வயர்லெஸ் மவுஸ் போல இருக்கு. இது என்ன பூ? இது ரோஜா பூ. இது ரொம்ப அழகா இருக்கு. மொபைல் ஸ்க்ரீனையும் அதுக்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைலில் என்னெல்லாம் இருக்குன்றது அதுக்கும் தெரியும். சப்போஸ் ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணணும், ஒரு வெப்சைட்டை பற்றி படிக்கிறீங்க, அது உங்களுக்கு என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இது நடிகர் அஜித் குமாரின் புகைப்படம். அவர் வெள்ளை நிற உடையணிந்து கம்பீரமாக இருக்கிறார். இந்த ஜெமினிலேயே பார்த்தீங்க அப்படின்னா டீப் ரிசர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, உங்க ஃபோனில் கூட இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியா இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டாப்பிக்கை பற்றி ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் போட்டு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30லேருந்து 150 வெப்சைட் வரைக்கும் போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. பிக்சல் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. வேற லெவல் பண்ணுது. ஆக்சுவலாக நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சாட் ஜிபிடியோ இல்லை ஜெமினியோ போக தேவையில்லை. அந்த பிக்சல் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஜஸ்ட் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறத நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய ஐடியாஸ் வருது, இப்படியெல்லாம் கிரியேட் பண்ணலான்ட்டு. ஸோ இமேஜ் வந்துட்டு இஷ்டத்துக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது வேற லெவலில் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ பேஸ் பண்ணியும் சரி, ஏஐ பேஸ் பண்ணியும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் பிக்சல் ஃபோன்லாம் வாங்குறீங்க அப்படின்னா மறக்காம அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் மொபைலோட டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா எனக்கே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு குழப்பம் இருக்கு. டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு சொல்றேன். மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்தையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபோனில் IP68 ரேட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல தண்ணிக்குள்ளேயும் போட்டு பார்த்தாச்சு, ஸ்ப்ரே பண்ணி பார்த்தாச்சு. இது வரைக்கும் ஃபோனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வரல. அதே சமயம் நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாண்டடாக தண்ணிக்குள்ளேலாம் போடாதீங்க. சப்போஸ் தண்ணி உள்ளே போய் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்ற பட்சத்தில் வாரண்டியில் கவர் ஆகாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. சைடு ஃப்ரேம் ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூரபிலிட்டி பெட்டராகவே இருக்கணும். பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியா வந்துட்டு ரவுண்டாக பெருசாலாம் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து அப்படியே பேக் சைடுக்கு ஃப்ளாட்டாகவே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கனால ஃபோனை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாபிளிங்லாம் ஆகாமல் ஃப்ளாட்டாக இருக்குது. அந்த கலர் அப்படின்னு பார்க்கும்போது 3 கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் அப்சிடியன் அப்படின்றது தான் பிளாக் கலர் நம்மகிட்ட இருக்கிறது. இதுக்கு டேரெக்டாக பிளாக் கலர்லேயே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் 2 கலர் வேரியண்ட்டுமே இருக்குது. இமேஜ் போடுறேன் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.9 mm, வெயிட் வந்து 185.9 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக வெயிட் இருக்கிற ஃபீல் இல்லை. ஒரு காம்பேக்டான டிவைஸ் கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, சிங்கிள் ஹேண்டில் பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூட்டபிளான சைஸ்லேயே வந்து ஃபோனை கொடுத்துருக்காங்க. காம்பேக்டாகவுமே இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபோன் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பட் ஒரு பெரிய லெவலில் ப்ரீமியமான ஃபீல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். செக்யூரிட்டி அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேலே கொடுத்துருக்கனால கையில் இப்படி எடுத்து அன்லாக் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் அதே சமயம் அன்லாக்கோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லாவே குயிக்காக தான் அன்லாக் ஆகுது. சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. 2 சிம் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நானோ சிம்மாவும், இன்னொன்று வந்து இ சிம்மா யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், மேலே இருக்கக்கூடிய இயர்பீஸ்மே ஸ்பீக்கராக தான் ஒர்க் ஆகுது. சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ எஃபெக்ட்ல கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் ரொம்ப லவுட் வந்து எதிர்பார்க்க முடியாது. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.3 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. 60-120 ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கு. HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து HDR சப்போர்ட்டோட வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது தான் Gorilla Glass 3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதே பிரைஸ் ரேஞ்சில் மற்ற பிராண்டில் கம்பேர் பண்ணும்போது இதை விட பெட்டரான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு குறையாக தான் தோணுது எனக்கு இந்த ஃபோனில். அண்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2700 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நான் இண்டோரில் யூஸ் பண்ணாலும் அவுட்டோர் டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலும் கூட பிரைட்னஸ் பெட்டராகவே இருக்குது. கண்டிப்பாக டிஸ்பிளேவை பார்க்கும்போது நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, எப்போ தான் அந்த கேவலத்தை பற்றி பேச போகிறீங்க ப்ரோ அப்படின்ட்டு. வேற ஒன்றும் இல்லை, அந்த பெசல்ஸ் தான். எதுக்கு தான் இவ்வளோ பட்டையா அதுவும் இந்த காலத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. எதை கொடுத்தாலும் பிக்சல்னு சொல்லிட்டா வாங்கிடுவோம் அப்படின்ற நினைப்பில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி அந்த பஞ்சு ஹோலுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சைஸை
வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். அதுவுமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு சில குறைகளை தவிர நம்ம டிஸ்பிளேவை பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸாக இருக்கட்டும், சேச்சுரேஷனாக இருக்கட்டும் பெட்டராகவே இருக்குது. ஓஎஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குறதுக்கான ரீசன் ஆட்ஸ் எதுவுமே வராது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதில் கண்டிப்பாக ஆட்ஸ் வராது. அண்ட் அதே மாதிரி ஓஎஸ் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 7 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்கறதே நல்ல ஒரு விஷயம் இந்த ஃபோனில். லாஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் மந்த் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 15 ரன் ஆகிட்டு இருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு ரியலாகவே நிறையா விஷயம் இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்த ஏஐ ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கிள் டு சர்ச் மாதிரியான ஆப்ஷனாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இன்னுமே பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. மற்ற கனெக்டிவிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5G பேண்ட் வந்து 18 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. வைஃபை 6E, ப்ளூடூத் 5.3, NFC சப்போர்ட்டோடையும் வருது. ஸோ நெக்ஸ்ட் கேமரா செட்டப் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிக்சல் லைக் பண்ணி வாங்குறதுக்கான ரீசனே கேமரா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான். எந்த அளவுக்கு இருக்குது, என்னால் ஃபீச்சர்ஸ் வருதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 2.2 இருக்கு. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபோட்டோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. ஸோ வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபியில் 4K 30 FPS தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. 60 FPS கொடுத்துருக்கலாம், அது ஒரு குறையா இருக்கு. அண்ட் 1080p 60 இல்லாட்டி 30 எடுக்கிற மாதிரி இருக்கு. பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 48 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.7 OIS அண்ட் EIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பண்றாங்க. அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பெட்டராகவும் இருக்கு. அண்ட் முக்கியமாக மேக்ரோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமா சில மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையுமே பாருங்க. நல்லாவே பெட்டரா நியராகவும் போய் நம்மளால ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது. ஸோ ஃபோட்டோ போஸ்ட் ப்ரொடக்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராகவே பண்ணி கொடுக்குது. அண்ட் 4Kல மேக்ரோ வீடியோஸுமே எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் எல்லாருக்கும் இல்லாட்டியும் இப்போ எனக்குலாம் மேக்ரோ ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரியலாகவே இதை லைக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டாப் நாச் ஃபீச்சராக வந்து கன்சிடர் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் 13 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 2.2 ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து 120 டிகிரி கவர் ஆகிற மாதிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினுக்கும் இதுக்கும் சைட் பை சைட் கம்பேரிசன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 4K 1080p ரெண்டுமே வந்து 60 FPS இல்லாட்டி 30 FPSல எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டேய் எங்களை ஒரு ஃபோட்டோ எடுறான். நானு நீயும் வருவ, நீ போய் எடு, நான் சொல்லித்தரேன் உனக்கு எப்படி. ஆட்மி அப்படின்ற இந்த ஒரு ஃபீச்சர் மூலியமா உங்களை யார் ஃபோட்டோ எடுத்தாங்களோ அவங்களுமே அங்கே போய் நின்றுப்பாங்க. அகைன் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா 2 ஃபோட்டோவையும் மெர்ஜ் பண்ணி எல்லாருமே அந்த ஃபோட்டோவில் நிற்கிற மாதிரி பண்ணி கொடுக்குது. குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம குரூப்பில் யாராவது ஒரு ஆள் நேராக பார்க்காம இந்த சைடில் பார்க்கறது, கண்ணை மூடிடுறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலும் கூட இவங்களோட எடிட்டில் போயிட்டு பெஸ்ட் டேக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே கண்ணு வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரியோ இல்லை நேராக பார்க்குற மாதிரியோ இவங்களே மாற்றிடுறாங்க. நெக்ஸ்ட் வெளியில் போய் வீடியோ எடுக்கிறீங்க, ஜாலியாக உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பேசிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் ஆடியோ யாராவது ஒரு ஆள் பேசுறதை மட்டும் எரேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் கூட பண்ண முடியுது. ஆக்சுவலாக எடிட்டில் போயிட்டு ஆடியோ எரேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே எத்தனை பேர் அந்த இடத்துல பேசியிருக்கீங்க 1, 2, 3ன்னு தனியாக வந்து ஸ்பீக்கர்ஸை வந்து பிரிச்சிருது. நாய்ஸை மட்டும் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் தனியாக ரெடியூஸ் பண்ணலாம். இல்லை ஒருத்தர் பேசுகிற வாய்ஸை மட்டும் பூஸ்ட் பண்ணணும், இன்னொருத்தர் பேசுகிற வாய்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் கூட பண்ணுற அளவுக்கு பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்கு. ஸோ கேமரா சைடு ஓவராலாக ப்ராசஸ் எல்லாமே பெட்டராக பண்ணாலும் கூட இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மற்ற பிராண்டோட மொபைல்ஸ் பார்க்கும்போது டெலிஃபோட்டோ கேமராலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்காம இருக்கிறது கண்டிப்பாக ஒரு குறையாக தான் தோணுது எனக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது இந்த ஃபோனில் பெட்டராகவே இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 5100 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் குறை என்ன அப்படின்னா 23 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அடாப்டரும் பாக்ஸில் வராது. ஸோ பேட்டரி லைஃப் சூப்பராக இருந்தாலும் கூட நம்ம 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய மொபைலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 18 வாட்ஸ் 23 வாட்ஸ்னு கொடுக்குறாங்க. பட் இதுலேயுமே வந்து 23 வாட்ஸ் அப்படின்றது ஏன்டா ஒரு நாயம் வேணாமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. 7.5 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமைசேஷன் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக 30 மணி நேரம் கிட்டக்கே உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். கொஞ்சம் ஹெவி யூஸ்லாம் பண்ணுறீங்க, எல்லா ஆப்பும் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட 1 டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக நிறைய பேருக்கான கேள்வியாக இருக்கும். வாங்க டெஸ்ட் பண்ணியே பார்த்துடலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது இவங்களோட ஓன் ப்ராசஸர் தான். கூகுளோட Tensor G4 இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அவங்களோட சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 9,96,000 கிட்டக்க வந்திருக்கு. கீக் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1655 மல்டி கோர் வந்துட்டு 3382 கிடைச்சிருக்கு. வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி 55.7% தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி CPU த்ராட்லிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா 57% தான் கிடைச்சிருக்கு. நம்ம கேம் பிளே பண்ண டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM வேரியன்ட் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான்.
அண்ட் முக்கியமாக நான் வந்து டெய்லி யூஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லேக் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியான விஷயம் எதுவுமே பெருசாக இல்லை. ஆனால் அதே சமயம் நம்ம கேம் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னும் போது கேம் வந்து பெட்டராகவே ப்ளே ஆகுது, எந்த இடத்துலையும் பெருசாக லேக் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அண்ட் கேமரா யூஸ் பண்ணும்போது இந்த ஷட்டர் லேக் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே நான் வந்து பார்க்கல. ஆனால் அதே சமயம் டிவைஸ் வந்து ஓவர் ஹீட் ஆகாட்டியும் ஹீட் ஆகிறது வார்ம் ஆகிறத வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் அடிக்கடி வந்து அப்படி ஆகிட்டே இருக்குது. இதை கொஞ்சம் அப்டேட்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் அதே சமயம் பர்ஃபார்மன்ஸில் டிவைஸ் எந்த இடத்துலையும் குறை இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக ஒவ்வொரு செக்மெண்ட்லையுமே என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை கிளியராக சொல்லியிருப்பேன். சொன்னா இல்லையா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போகிறீங்க. அண்ட் அதை தவிர இந்த ஃபோன் ஒர்த்தா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 50,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 50,000 ரூபா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் டவுன் ஆனால் இந்த ப்ரைஸுக்கு பெட்டராக இருக்கும்னு தான் தோணுது. சப்போஸ் இதில் இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சராக இருக்கட்டும், ஏஐ ஃபீச்சராக இருக்கட்டும், காம்பாக்டான டிவைஸ் மாதிரிலாம் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃபர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ரைஸ் டவுன் ஆகும். அந்த டைமில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெட்டராகவே இருக்கும். இந்த வீடியோவில் கிளியராக என்ன இருக்குன்றதை சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்டலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.